ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. சோஷியல் மீடியா கிரேஸ்ன்றது ஒருத்தவங்களை எந்த விதத்துக்கு மாத்தோன்றதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம திவாகர் தான். எப்பவுமே லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுற நம்ம திவாகர் திரும்பவுமே ஒரு ஹாட் டாபிக்கை கொண்டு வந்துட்டாரு. அது என்னன்னா, குக் வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்ல மாகாப்பா, புகழ், கானா வினோத் இவங்க 3 பேருமே சேர்ந்து அவரை ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசினதாகவும், அவருடைய ஃபேமிலியை ரொம்பவே அசிங்கமா பேசினதாகவும், அவரை தாக்குனதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காரு. ஸோ இது சம்பந்தமா மாகாப்பா, புகழ், கானா வினோத் இவங்க எல்லாருமே ஒரு பிரஸ் மீட்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் சோஷியல் மீடியால ரொம்பவே ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. சரி, இந்த திவாகர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பிசியோதெரபி டாக்டர். ஸோ இந்த திவாகர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு பிசியோதெரபி டாக்டர். ஆரம்பத்துல வாட்டர்மெலன் வச்சு சூர்யா மாதிரி ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டான இவரு அப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு புதிய அவதாரம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நடிப்பு அரக்கன்னு பல மூவி சீன்ஸை ரீக்ரியேட் பண்ணி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. ஸோ ரீல்ஸ் மூலயமா கொஞ்சம் ஃபேமஸ் ஆன இவர் நிறைய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூஸுமே கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல நிறைய பேர் இவரை வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அதுல இன்னுமே கொஞ்சம் இவர் ஃபேமஸும் ஆயிட்டாரு. அந்த டைம்ல தான் கரெக்டா பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ வந்துச்சு. நம்ம தலைவர் அதை விடுவாரா? அப்படியே பிடிச்சி பிக் பாஸ் உள்ள போயிட்டு திரும்பவும் கண்டென்ட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உள்ள போயிட்டு நிறைய கான்ட்ரோவர்சிஸ், நிறைய சண்டை இவர் சுத்தியே தான் இருந்துச்சு. சுத்தி அவ்வளவு கேமரா இருந்த போதிலுமே நிறைய பெண்கள் கிட்ட தகாத வார்த்தைகள் சொல்லி பேசுறதா இருக்கட்டும், தகாத முறையில நடந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த எல்லா கேமரா முன்னாடியுமே சட்டை இல்லாம சுத்துறதா இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்ம தலைவர் பண்ணாரு. ஆரம்பத்துல கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நல்லாவே ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. நிறைய பேர் ரியல் லைஃப் மெய்யழகன் கூட மீம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வெளியே ட்ரெண்டான விஷயத்த நம்ம பிக் பாஸ் ஹோஸ்டான விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல திவாகர் கிட்ட வைக்க அதை ஒரு பிளஸ்ஸா நம்ம திவாகர் எடுத்துக்கிட்டு அதை திரும்பியுமே அதே மாதிரி கண்டென்ட் பண்ணா நம்ம ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல கேஷுவலா இருந்த ஒரு பாண்ட் அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா பண்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது முக சுழிக்கிற அளவுக்கும் இருந்துச்சு. ஆரம்பத்துல சின்னதா விளையாட்டா கானா வினோத் கூட போட்ட சண்டை, அதுக்கப்புறமா வேணும்ட்டே வம்படியா அவரை இழுத்து வச்சு சண்டை போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்ததுனால பிக் பாஸ் வீட்டை விட்டு சீக்கிரமாவே அவர் எலிமினேட் ஆகி வெளியவே வந்துட்டாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அப்புறமே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. அது எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ் என்ன சுத்தியே தான் நடந்துச்சு, என்னாலதான் இந்த பிக் பாஸ் ஷோக்கே டிஆர்பி ஏறுச்சு, நான் தான் எல்லா ப்ரோமோலையும் இருந்த, லைவ்ல என்னோட முகம் மட்டும் தான் வந்துட்டே இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்வியூஸ்ல கானா வினோத் என்ன வச்சுதான் ஃபேமை கிரியேட் பண்ணிட்டாரு, நான் இல்லைன்னா கானா வினோத்னு ஒரு ஆளு இருக்கிறதே யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே சாதிய காரணம் காட்டி நிறைய பேரை தரைகுறைவா பேசுற வேலையுமே அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இதனாலேயே சோசியல் மீடியால நிறைய பேர் திவாகர் மேல நிறைய விமர்சனங்களை வச்சாலுமே அவருக்குன்னு தனியா ஒரு சைட் ஃபேன் பேஸுமே இருக்கதா செஞ்சது. யூடியூப் இன்டர்வியூஸை தாண்டி விஜய் டிவிலுமே நிறைய ஷோஸ் பண்ணிட்டே தான் இருந்தாரு. ஆரம்பத்துல அண்டகாகசம் ஷோல வந்தாரு. ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவர் அதுல இருந்து நின்னுட்டாருன்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. சோ அதை தொடர்ந்து இப்போ விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோல கோமாளியா என்டர் ஆகியிருக்காரு. அதே ஷோல தான் பிக் பாஸ் ஃபேமான கானா வினோத் தான் அவரோட ஒய்ஃப் கூட கண்டஸ்டன்டா வந்திருக்காரு. சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த குக் வித் கோமாளி ஷூட்டிங் ஸ்பாட்ல மாகாப்பா, புகழ், கானா வினோத் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துகிட்டு தன்னை ரொம்பவே தரக்குறைவா பேசினதாகவும், தன்னோட ஃபேமிலியை பத்தி ரொம்பவே தப்பா பேசினதாகவும், மாகாப்பா ஒரு இரும்பு கம்பி எடுத்து என்ன அடிச்சதாகவும் காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, மாகாப்பா எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல குடிச்சிட்டு தான் வருவாரு, அவர் குடிச்சிட்டு வராத நாளே கிடையாது. சோ இது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமா தான் இவங்க 3 பேருமே இப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரஸ் மீட்ல மாகாப்பா ஆனந்த் என்ன சொல்லி இருக்காருன்னா, நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன், யாராச்சும் குடிச்சிட்டு 18 மணி நேரம் நிப்பாங்களா? திவாகர் சொல்றது முழுக்க பொய்ன்னு சொல்லி இருக்காரு.
அது மட்டும் இல்லாம இந்த ஷோல ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தோல் மேல கையை போட்டு இவ்வளவு நாள் நீ உன் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்ட, ஒரு நாள் ஏன் கூட இருன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு மாக்கப் ஆனந்த் இதெல்லாம் எப்படி ஒரு காமெடியா எடுத்துக்க முடியும், எல்லாருக்குமே இந்த மாதிரி பேசும்போது கோவம் வரதா செய்யும், அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படிதான் நாங்களுமே ரியாக்ட் பண்ணோம், அதுக்காக இவர் ஒரு தப்பான அலிகேஷன் எங்க மேல வைக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்டகாக்கசும் ஷூட்டிங் நடந்துச்சு. அதுல திவாகருமே கெஸ்டா வந்திருந்தாரு. ஆனா 4 எபிசோடுக்கு புக் ஆன அவரு 2 ஷோக்கு மட்டும்தான் வந்திருந்தாரு. அது ஏன்னா அங்க பாண்டியன் ஷோஸ் ஹீரோயின்ஸா இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் லீடா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டுமே ரொம்பவே தப்பான விதத்துல பேசுனதுனால சேனலே அவரை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் அந்த மாதிரி பண்ணதுனால சேனல் அவரை வெளியே அனுப்பிட்டாங்க, அதுக்கும் நான் தான் காரணம்னு அவர் சொல்றாருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இஷ்யூ எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகர் இதை மாதிரி ஒரு கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மாக்கப் ஆனந்துக்கு மது போதையில அவங்க அம்மாக்கோ ஒய்ஃபுக்கோ வித்தியாசம் தெரியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காரு. இதை மாக்கப் ஆனந்த் இந்த பிரஸ் மீட்ல எடுத்து என்ன கேட்கிறாருன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் போஸ்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, அவங்க டிஆர்பிக்காக என்ன வேணா போஸ்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வியுமே வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்குமே அப்புறம் இப்போ நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இப்போ புதுசா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், மாக்கப் ஆனந்த உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும், என்ன அவர் அடிக்கலன்னு சொல்றது ரொம்பவே பொய், மாக்காப்பாக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, அதே மாதிரி புகழுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க என்ன அடிக்கலன்னு ரொம்பவே எமோஷனலா பேசி அந்த வீடியோவை போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாம் பேசி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எப்பவுமே லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுற நம்ம திவாகர் அவர் ஆசைப்பட்டபடியே திரும்பவுமே ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டாரு. சோ அவர் இந்த இஷ்யூ பத்தி இன்னும் அடுத்ததா எத்தனை வீடியோஸ் போட போறாருன்னு தெரியல. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.